தக்காளி மிளகாத்தூள் இல்லாத சூப்பரான ஹைதராபாத் முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 4 பச்சை மிளகாய், கொத்தமல்லி போட்டு பொறப்பொறப்பாக அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு அதில் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கணும். லைட்டாக பச்சை வாடை போனதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கிக்கணும். தண்ணி சேர்க்காம கட்டியான தயிர் ஒரு 2 கப் அதில் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மேலே எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கப் பால் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு வேக வச்ச முட்டையை 2ஆக கட் பண்ணி அதில் சேர்த்து 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுடணும். இறக்கும்போது 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான ஹைதராபாத் முட்டை கிரேவி ரெடி.